ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் செஞ்சுருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷனை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 25 பேஜ்ட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆன் ஒவ்வொரு இதாக போகும். ஸோ இந்த சிங்கிள் வீடியோவில் முதல் 5 கொஸ்டின்ஸும் இங்கே டிஸ்கஷன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழகளில் பார்த்தீங்கன்னா பின்வரும் கணியங்கள் எது ஒரு பௌதிக கணியம் மற்ற கணியங்கள் வேறுபடுகிறது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிலபஸில் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் கணியங்கள் சில சாப்டரில் ரெண்டுக்கு பிரிப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஆரம்பட்டத்தில் செய்வீங்க. கணியங்களை நீங்கள் ரெண்டுக்கு பிரிப்பீங்க. அதில் ஒன்று என்னென்னு சொன்னா எண்ணிக்கணியம். எனதவன் காவிக்கணியம். எண்ணிக்கணியம் சொல்லி சொல்கிற நேரம் எனக்கு தெரியும் எண்ணிக்கணியங்கள் பருமனை மட்டும் கொண்டவை. ஸோ இங்கே பருமன் மட்டும்தான் இருக்க போகுது. பட் காவிக்கணியம் சொல்கிற நேரம் அந்த காவிக்கணியங்களுக்கு பருமனும் இருக்கும், அதோடு சேர்த்து திசையும் இருக்க போகுது. அப்போ பருமனையும் திசையும் சேர்த்து கொண்ட கணியங்களை தான் நாங்கள் என்ன சொல்லி சொல்லுவோம்னா காவிக்கணியங்கள் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கேள்வி கட்டியிருக்கான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணியங்கள் வேறுபட்டன்னு சொல்லலாம் வேகம் மட்டும்தான். ஏன்னா வேகம்னு சொல்லுவது காவிக்கணியத்துக்குள்ளே வரப்போகுது. ஸோ இங்கே வேகம் சில காவிக்கணியத்துக்குள்ளே வரப்போகுது. மற்ற கணியங்கள் ஐ மீன் கதி, அவன் தரவளை அவன் தந்த இதை பாருங்கள், கதி, வேலை, வலு, அடுத்தது சக்தி, இது எல்லாமே எண்ணிக்கணியத்துக்குள்ள வரும். அத்தோட இந்த 5 ஆன்சர் இப்போ ஸோ இதுக்கு ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் வேறுபட்ட ஒரு கணியமாக இருக்க போதும். இங்கே தந்த 5 ஆன்சரும் எந்த கணியங்களுக்குள்ளா வழிவந்த கணியங்கள். உங்களுக்கு அடிப்படை கணியங்கள் அந்த சாப்டர் ஆரம்பத்தில் நீங்கள் படிப்பீங்க. அப்போ இங்கே தந்த 5ம் வழிவந்த கணியங்கள். அப்போ அதில் வேறுபடுத்தியிருக்கான்னு இருந்துச்சுன்னா எண்ணியையும் காவியையும் வச்சு, சரியா? ஸோ அடிப்படை கணியங்கள் வேறு இருக்குது, அது தவிர மற்ற எல்லாம் வழிவந்த கணியங்கள் சொல்லி உங்களுக்கு சாப்டர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்தது எல்லாமே வழிவந்த கணியங்கள். அதில் ஒன்றே மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, வேகம் மட்டும். என்ன சொன்னா இது காவிக்கணியம்ன்ற வடியாளர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்க போகுது. ஓகே, நாங்கள் செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். அதாவது நுண்மானி திருக்கணிச்சில் கேள்வியை கேட்டிருக்கான். ஓகே, ஒரு நுண்மானி திருக்கணிச்சில் இழிவெண்ணிக்கை அவன் தரவா தாரான். அப்போ இழிவெண்ணிக்கை அவன் தரவா தாரான். பட் உங்களுக்கு இழிவெண்ணிக்கைன்னு என்ன தெரியும், ஒரு நுண்மானி திருகு கோட்பாட்டில் எங்கள் கருவிகளுக்கெல்லாம் புரிடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை. வட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை இதுதான் இழிவெண்ணிக்கையாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல அவன் தந்த அந்த கருவிட இழிவெண்ணிக்கையை தாரான் 0.01 மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர். இப்போ அதாவது பூச்சவலு அருகவலுகள் காட்டப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி ஒரு கம்பி விட்டாழ்ந்த பொழுது அப்போ இங்கே உங்களோட கருவியில் காட்டியிருக்கிறதே என்னென்னு சொன்னால் பூச்சவலுவை. அப்போ இங்கே நீங்கள் படத்துலேருந்து நீங்கள் எடுக்க போகிற வாசிப்பு என்ன சொன்னால் பூச்சவலு. அப்போ இங்கே ஒரு 0 எடுக்க போகிறீங்க. ஸோ பூச்சவலுனா 2 வகைப்படும், நேர் பூச்சவலு இருக்கும், அடுத்த மறை பூச்சவலு இருக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு தந்திருக்கிறது ஐ மீன் அந்த 0 உங்களுக்கு விளங்குது இல்லை, ஆல்மோஸ்ட் 0 இடத்துல விளங்குது இல்லை. ஸோ 0 கீழுக்கு ஆகிருக்கு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருந்து 2வது பிரிவு. ஸோ இந்த இடத்துல 2வது பிரிவு பொருந்தது. ஸோ 2வது பிரிவு பொருந்துன்னு சொன்னால் பொருந்த பிரிவோட எண்ணிக்கை 2, கருவிட இழிவெண்ணிக்கை 0.01. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு பூச்சவலுவா வரப்போகுது 0.02 மில்லிமீட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பூச்சவலுவா நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 0.02 மில்லிமீட்டர். இப்போ அவன் கேட்கான் இந்த இதில் வாசிப்பு என்ன காட்ட வாசிப்பு என்ன. பட் அந்த கருவியை வச்சு அவன் எடுத்த வாசிப்பு ஒரு வாசிப்பு அவன் இந்த கருவியை வச்சு எடுத்திருக்கான். அப்போ அந்த எடுத்த வாசிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா
3.62 3.62 மில்லிமீட்டர் 3.62 மில்லிமீட்டர் வாசிப்பு எடுத்திருக்கான். அப்போ உண்மையான விட்டமாக இருக்க போகுது. நாங்கள் என்ன செய்யணும், நேர்பூச்செவல். அப்போ நேர்பூச்செவலை வந்து இங்கேருந்து கழிச்சோணும். 3.62லேருந்து 0.02 நாங்கள் இந்த இடத்துல கழிப்போம். கழிச்சோன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.60 மில்லிமீட்டர். லாஸ்ட் டிஜிட் வரைக்காலும் கட்டாயம் காட்டணும். ஸோ இங்கே உண்மையான விட்டம், அந்த கம்பியோட உண்மையான விட்டம் வந்து 3.60 மில்லிமீட்டர். ஆனால் அவங்களோட கேள்வியில் கேட்டது என்னன்னு சொன்னால் ஆரை என்ன. உங்களோட கேள்வி கேட்டது ஆரை என்ன. இப்போ ஆரைன்னு சொல்லுறது உங்களுக்கு தெரியும், விட்டத்தில் அரைவாசியாக இருக்க போகுது. ஆரைன்னு சொல்லி விட்டத்தில் அரைவாசியாக இருக்க போகுது. ஸோ ஆரைன்னு சொல்லுறீங்கன்னா 1.80 மில்லிமீட்டர் இருக்கும். ஏன்னா ஆரை வந்து விட்டத்தில் அரைவாசின்றபடியால் இங்கே 1.80 மில்லிமீட்டர் இருக்க போகுது. ஸோ நல்லாவே ஈஸியான ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கும். ஸோ மோஸ்ட் சிம்பிள்ஸ்ட் ஒன். ஓகே ஃபைன். ஸோ நாம் நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். தேர்ட் வந்து லேசாக ஒரு விஷயம் ஒன்று தான். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன சமரி ஒன்றா இந்த இடத்துல தாரேன். செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லி சொல்லுவ நேரம், செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லி சொல்லுவ நேரம் அந்த வேலை வந்து F×Dயால் தரப்படும். பட் உங்கள் சிலபஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே விசை வந்து மாறா விசை இருக்கணும். அப்படி சப்போஸ் மாறும் விசை வார நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சராசரியை யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி மாறும் விசை தந்தான்னு சொன்னால் சராசரி யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ வலுன்னு சொல்லி சொல்லுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வலு P சமன், வலு நாங்கள் பீன்ற நோட்டேஷனால் நாங்கள் பவரை டிஃபைன் பண்ணுவோம். F×Vன்னு சொல்லி வரப்போகுது. இங்கேயும் இந்த வலுவை நீங்கள் பிரயோகித்த நேரமும் இது வந்து மாறா வேகத்தோடைய கூடவே இருக்கணும். அப்போ தான் விசை பூச்சமாக இருக்கும். ஸோ இங்கேயும் வேகம் வந்து ஒரு மாறா வேகமாக இருக்க போகுது. சரியா? ஸோ மாறா வேகமாக இருந்தேன்னு சொன்னால் தான் விரைவில் விசை பூச்சியம். விரைவில் விசை பூச்சியமாக இருந்தால் என்ஜினாலேயோ இல்லை நீங்கள் செய்யப்பட இதாலேயோ பிரயோகிக்கப்படுகிற விசை வந்து மாறா விசை இருக்க போகுது. சரியா? விரைவில் விசை பூச்சியமாக இருந்தேன்னு சொன்னா பிரயோக விசை நீங்கள் இதில் பிரயோகிக்க விசை ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்ஜின் சந்தர்ப்பங்கள்லாம் பார்ப்பேங்க. அப்போ பிரயோக விசை வந்து ஒரு மாறா பெருமானமாக இருக்கும். ஒரு மாறா பிரயோக விசை உண்டு இந்த இடத்துல நீங்கள் அனுப்பி வைப்பீங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ 20 விசையின் தாக்கத்தில் ஒப்பமான கிடையாது 4 மீட்டர் தூரத்திற்கு 4 செகண்டில் நகர்தான். ஒப்பமான கிடைத்தளம். அப்போ ஒரு கிடைத்தளம் உண்டு, ஒப்பமான கிடைத்தளம். இதில் ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பொருளுக்கு வந்து 20 நியூட்டன் விசை நீங்கள் பிரயோகிச்சிங்க. அப்போ இங்கே வந்து இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் பொருள் வந்து நகரப்போகுது. அப்போ பொருள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 4 மீட்டர் நகருது. அப்போ இங்கே ஒரு வேலை ஒன்று செய்யும் 4 செகண்டில் நகருதான். அப்போ நேரம் வந்து என்ன சொன்னால் 4 செகண்ட். ஒரு 4 மீட்டர் தூரம் ஆகுது 4 செகண்டில். அப்போ இப்போ விட வலு என்னென்னு சொல்லி கேட்குறது. அப்போ P சமன் ஒரு தெரியும் வேலைங்கில் நேரம் F×D/T. அப்போ இங்கே F வந்து 20, அசைஞ்ச தூரம் வந்து 4 மீட்டர். இது சேம் டைம் 4 செகண்டுக்கு நீங்கள் பிரயோகிச்சிங்க. அப்போ 4 மீட்டர் 4 செகண்டுக்கு நீங்கள் பிரயோகிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது 20 வாட்ஸ். அப்போ இதில் SI யூனிட் நல்லா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 20 வாட்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் சூட்டபுளாக இருக்கும். சரியா? ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கான். மிச்சம் உங்களை கஷ்டப்படுத்தல, அவ்வளோ சிம்பிளாக ஈஸியான மேரில் வந்திருக்குது. ஓகே, ஃபோர்த் ஒன்னுக்கு நாங்கள் மூவ் ஆகும். ஃபோர்த் ஒனில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், சில இது உடச்சி செய்ய போகிறேன். ஐ மீன் உங்களுக்கு இங்கே தந்திருக்க படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ட்ரா பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு தந்திருக்கான், இங்கே ஆரம்பித்தான்.
ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்தான் ஏ, இங்கே ஒரு எரோ மார்க் போகுது சி, இங்கே ஒரு எரோ மார்க் போகுது, இங்கே ஒரு எரோ மார்க் போகுது, இங்கே பின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. இந்த எரோ மார்க்குன்னு முக்கியமாக வெக்டர்ஸ் குறிச்சனா இந்த எரோ தான் நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எரோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் கிளியர்லி உங்களுக்கு ஆன்சரை டெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த ஏபிசியை ஏபியையும் பிசியையும் கூட்டினீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த ஏபியையும் பிசியையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏசி ஒன்று வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ஏசி ஒன்று இருக்குது. ஸோ அது கூட்டத்தால் ஒரு ஏசி ஒன்று வரும்னு சொன்னா எனக்கு இப்போ மார்க் பண்ணேலும் அந்த இடத்துல மார்க் பண்ணேலும் இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு இந்த இதில் வந்து 2 இருக்குது. இங்கே 2 ஏசின்னு சில வெக்டர் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வெக்டர் ஒன்று இருக்குது, புதுசாக ஒரு வெக்டர் ஒன்று வந்துட்டு, ஆக 2 ஏசின்னு சின்ன வெக்டர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்கால பாருங்கள், இந்த சிடிடிஇ இதை கூட்டினா சிஇன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி சிஇ இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 2 சிஇ வரப்போகுது. ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஸோ நாம் இப்போ அதை ஏற்கனவே மேலே இருக்க சிடியையும் டிஐயும் கூட்டத்தால் ஒன்று வரதால் 2 சிஇ வரப்போகுது. ஸோ இது தவிர இங்கே வெயிட் ஏ நல்லா பாருங்கள், ஏஎஃப் இருக்குது, ஏஎஃப் இருக்குது, எஃப்இ இருக்குது. ஏஎஃப்ஐயும் எஃப்இயையும் கூட்டினீங்கன்னு சொன்னா இது கூட்டினீங்கன்னா ஆரம்பம் இறுதினு சொல்லணும் ஏஇன்னு சொல்லி கொண்டு வரப்போகுது. அப்போ அது ரெண்டு நீங்கள் எட் பண்ணதால் உங்களுக்கும் ஏஇன்னு சொல்லி ஒரு வெக்டர் ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போ இங்கே ஏஇன்னு ஒரு வெக்டர் ஒன்று வரப்போகுது. இப்போ இந்த 2 ஏசியையும் 2 சிஇயையும் கூட்டுறதால உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசின்ற வெக்டரையும் சிஇன்ற வெக்டரையும் கூட்டினா உங்களுக்கு கிடைச்ச போகிறது ஏஇன்ற வெக்டர். இப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குன்னு இங்கேயும் 2 வரப்போகுது. ஆனால் ஏற்கனவே ஒரு ஏஇ இருக்குது. அப்போ ஆல் டுகெதர் 3 ஏஇ வரப்போகுது. அப்படின்னா மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் 3 ஏஇ வரப்போகுது. ஸோ 3 ஏஇன்னு சொல்லுதாங்கன்னப்போ ஃபைனல் விடையாக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் 5th ஒன் 3 ஏஇ. அப்போ இந்த இடத்துல நாங்கள் எட் டுகெதர் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் 3 ஏஇன்னு சொல்லி வெக்டர் வரப்போகுது. ஸோ 5th ஒன் எனக்கு ஆன்சராக கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட் சிம்பிளான ஒன்று காவி கூட்டல்னு சொன்ன ஒரு கான்செப்டை வச்சு தான் என்னை கொண்டு போகிறான். உங்களுக்கு தெரியும், காவி கூட்டல்னு சொல்லி சொல்லுறது 2 காவிகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்று தொடுத்தா ஆரம்பிறுதி புள்ளிகளை இணைச்ச நேரம் நமக்கு அந்த 2 காவிகளுடையும் விளைவு காவி பரமநிலை திசையிலையும் முறையே பெறப்படும் சொல்லுறது தான் தியரி. ஸோ அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்டிருக்கான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டினை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடினேன் உங்களுக்கு. அதாவது முறையே வேலையின் அலகு எழுதப்பட்டுள்ளது எனின் அலகின் சரியான விதம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு அலகுகளை எழுதுறதுக்கு கரெக்ட் வே ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் அலகுகளை எழுதுகிற டைம் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஒன்று என்னென்னு சொன்னா, இப்போ முச்சேர்க்கைகள் வார நேரம் நாங்கள் சேர்த்து எழுதுவோம். இப்போ உதாரணமாக கிலோகிராம்ல யோசிச்சு பாருங்கள், இந்த கிலோவுக்கும் கிராமுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னு சொன்னால் இது முச்சேர்க்கைகள் எழுதிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஸ்பேஸ் விட மாட்டோம். சரியா, முச்சேர்க்கைகளை நாங்கள் எழுதிய நேரம் ஸ்பேஸ் விட மாட்டோம். ரெண்டாவது வந்து 2 கணிகளை பெருக்கமாக வார நேரம். உதாரணமாக நான் இன்னைக்கு எடுக்கேன், இப்போ ஜூல் செகண்ட் சொல்லி ஒன்று வரேன்னு வைங்களேன். அப்போ ஜூலுக்கும் செகண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், சின்ன ஸ்மால் ஸ்பேஸ் ஒன்று ஃபீல் பண்ணும். ஏன்னு சொன்னால் இது வேறுபட்ட 2 கணியங்கள் வரத்தால் இது நாங்கள் அழகு எழுதிய சந்தர்ப்பத்தில் ஃபாலோ பண்ண 2 ரூல். அப்போ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அவன் கேள்வியிலே கிளியராக விளையக்கணும். அவன் கேட்டது வேலையின் அழகு. அப்போ இந்த இடத்துல அவன் கேட்கான் வேலையிட அழகு எப்படி எழுதப்படும் சொல்லி. அப்போ வேலைன்னு சொல்லி ஒரு கணியத்தை தான் அவன் பேஸ் பண்ணுவான். அது தவிர வார எல்லா கணியத்திலையும் ஆன்சர் பிழையாக வரப்போகுது. ஓகே, ஏன்னு சொல்லுறது ஜூல். ஓகே, வேலையை நாங்கள் ஜூலில் அளப்போம். அப்போ ஏன்னு சொல்லுறது சரி. பீண்டு செல்லுகிறது வந்து நியூட்டன் மீட்டர். ஆனால் என்ன எழுதப்பட்ட மெதட்டும் பிள்ளை சின்ன ஸ்பேஸ் ஒன்று வரணும், சேர்த்து எழுதின மாதிரி இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு நாளும் வேலையை நியூட்டன் மீட்டரில் சொல்ல மாட்டோம்.
அதாவது விசைத்தர தூரம் தானேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வேலையை ஒரு நாளும் நியூட்டன் மீட்டரில் சொல்ல மாட்டோம். நாங்கள் வேலையை ஜூலில் தான் அளப்போம். ஏன்னா நியூட்டன் மீட்டர் திருப்பம் இணை அதுகளுக்குரிய அலகு. ஓகே, சியை பாருங்கள், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. அப்போ உங்களுக்கு தெரியும் வேலைன்னு சொல்ல நேரம் நான் டபிள்யூன்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னால் இதில் பரிமாணம் சக்திட பரிமாணத்தை கொண்டு இருக்க போகுது. ஐ மீன் ml வர்க்கம் T-2. அப்போ இந்த பரிமாணத்துலேருந்து பிரயோகம் என்ன சொன்னால் ஒரு அலகு துளி அளவு மாற்றிடும். அப்போ இங்கே நாங்கள் பிரதிட்டா கிலோகிராம் சேர்ந்து வரணும், அது மீட்டர் ஸ்கொயர் சின்ன ஸ்பேஸ் கொண்டு வரணும், செகண்ட் -2க்கும் சின்ன ஸ்பேஸ் கொண்டு வரணும். அப்போ இது ஓகே. அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அந்த சின்ன ஸ்மால் ஸ்பேஸ் ஒன்று ஆகியிருக்கு அந்த இடத்துல. ஸோ அப்போ அது ஓகே. அப்போ நாங்கள் இந்த நியூட்டன் மீட்டர் எடுக்காத ரீசன் வந்து இந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணல. சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, பட் நாங்கள் வேலையை ஒரு நாள் நியூட்டன் மீட்டர் அளக்க மாட்டோம். இது திருப்பம் முறுக்கம் அதுகளை தான் நாங்கள் இதில் நடந்துருப்போம். இது உங்கள் நோட்லையும் கிளியராக தந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஓகே, டி வந்து இதே விஷயத்தை அவன் எப்படி எழுதியிருக்கான்டா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் வர்க்கத்தை கீழே எழுதியிருக்கான். ஓகே, இட்ஸ் ஆல்சோ ஃபைன், இப்படியும் எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இ வந்து பெஸ்கால் மீட்டர் ஸ்கொயர். சரி, அவங்களுக்கு நீங்கள் பரிமாணப்படி பார்த்தீங்கன்னா இது ஓகே சரி. அப்போ சாரி பெஸ்கால் மீட்டர் கியூப், பெஸ்கால் மீட்டர் கியூப்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் பாய்களில் திரவங்களை பார்த்துருப்பீங்க. செய்யப்பட்ட வேலை வந்து P × V ஆல் தரப்படும். வின்னு சொல்லுறது வந்து கனவளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன சொன்ன F × Dயை நாங்கள் அங்கே ஏழை பிரித்து எடுப்போம். ஸோ இந்த இடத்துல இது ஓகே, பட் என்னண்டா ஸ்பேஸிங் ஒழுங்காக இருக்கலாம். அந்த ஸ்பேஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்கால் மீட்டர் கியூப்பில் அந்த சரியான விதம்னு சொல்லி தான் சொல்லியிருக்கான். அப்போ இங்கே பெஸ்காலோட சின்ன ஸ்பேஸிங் கொண்டு வரணும் இன்ட்டு மீட்டர் கியூப். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஈக்குவலான ஸ்பேஸிங் விட்டுருக்கான். அப்போ பெஸ்கால்னு சொல்லி ஒரு தனி யூனிட், மீட்டர் கியூப்னு சொல்லி வேற ஒரு கணியம். ஸோ நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து வரணும். இந்த ரூல் படி நாங்கள் எழுத போகணும் சொன்னா செகண்ட் ரூல் படி. ஸோ இங்கே ஆன்சருக்கு பொருத்தம் இல்லை. சரியா? ஸோ நீங்கள் அதே நேரம் பார்த்தீங்க ACDEன்ற ஒரு ஆன்சரும் இல்லை உங்களுக்கு, அதால் இங்கே இஷ்யூ கொண்டு வராது. பட் அந்த இடத்த கிளியராக பண்ணிக்கோங்க, ஈன்றது பொருத்தமும் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துக்கு வரணும், ஏன்னா இந்த ரூல் படி எழுதணும். நம்ம இந்த ரூல் ஒன்றும் இப்போ கன்சிடர் பண்ண இல்லை மோஸ்ட்லி, ஏன்னா அவ்வளோ குயிக் எழுதிட்டு போவோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன சொன்னால் இது சம்மந்தமாக என்ன பாஸ் பேப்பரில் கொஸ்டின்ஸ் வராத காரணத்தால். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ.